4வது டெஸ்ட் டிரா, ஆனால் கோப்பை இந்தியாவுக்கு அளிக்கப்படும். ஜாக்பாட் வாய்ப்பு. சிட்னியில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னு வாங்க பார்க்கலாம். நியூஸ் கிரீக் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்களேன். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியை இந்திய அணி டிரா செய்யுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்திய அணி மெல்போர்னில் நடைபெற்று வரும் 4வது டெஸ்ட் போட்டியை டிரா செய்தால் இந்த தொடரை 1-1 என இந்திய அணி சமன் செய்து பார்ட்டர் கவாஸ்கர் கோப்பையை தக்க வைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அது எப்படி என்று பார்க்கலாம். தற்போது 4வது டெஸ்ட் போட்டியின் 4வது நாள் ஆட்டத்தின் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 333 ரன்கள் முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்திய அணிக்கு 5ஆம் நாள் அன்று 350 ரன்கள் என்ற இலக்கை நிர்ணயிக்க வாய்ப்பு உள்ளது. அத்தனை பெரிய இலக்கை டெஸ்ட் போட்டியின் 5ஆம் நாள் ஆட்டத்தில் எட்டுவது கடினமே. அதே சமயம் ஆஸ்திரேலிய பந்துவீச்சை சமாளித்து டிரா செய்வதும் சவாலான விஷயமே. இந்திய அணி தற்போது இருக்கும் நிலையில் டிராவை நோக்கி ஆடுவதே சரியான முடிவாக இருக்கும். 4வது டெஸ்டை இந்திய அணி டிரா செய்தால் தொடர் 1-1 என சமநிலையில் இருக்கும். அடுத்து சிட்னியில் நடைபெற உள்ள 5வது டெஸ்ட் போட்டியின் போது மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு முன் சிட்னியில் நடந்த டெஸ்ட் போட்டிகள் மோசமான வானிலை காரணமாக டிரா ஆகியுள்ளன. எனவே இந்த முறை சிட்னி டெஸ்ட் போட்டி மழையால் டிரா ஆக வாய்ப்பு உள்ளது. அப்படி நடந்தால் இந்த டெஸ்ட் தொடர் 1-1 என சமனில் முடிவடையும். இந்த தொடரில் முதல் 3 போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி ஒரு வெற்றியையும் இந்திய அணி ஒரு வெற்றியையும் பெற்று உள்ளன. முதல் போட்டியில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 2வது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3வது போட்டி மழையால் டிராவில் முடிவடைந்தது. எனவே 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 5வது நாள் ஆட்டத்தை மட்டும் சமாளித்து ஆடி டிரா செய்தால் சிட்னி டெஸ்ட் போட்டியையும் டிரா செய்து தொடரை சமன் செய்ய முடியும். ஏற்கனவே இந்திய அணி 4 முறை தொடர்ந்து பார்ட்டர் கவாஸ்கர் கோப்பையை வென்றிருக்கிறது. கடைசியாக 2021 ஆம் ஆண்டில் இந்திய மண்ணில் நடந்த டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி அந்த கோப்பையை இந்திய அணி தக்க வைத்திருந்தது. எனவே விதிப்படி தற்போது நடைபெற்று வரும் தொடர் சமனில் முடிவடைந்தால் முந்தைய தொடரில் வெற்றி பெற்ற இந்திய அணிவசமே கோப்பை இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.